வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு. வந்து வீட்டுக்குள்ள இருந்தே அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்த கவனிக்க மறந்துட்டீங்கல்ல, மக்களை சந்திக்கணுன்னா அனுமதி தேவை. எங்கள் நிர்வாகிகள் அவர் சந்திக்கணுன்னா கூட அனுமதி தேவை. இப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு மக்களை போய் அவர் சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது வேலூரில். அதுக்கு வந்து போலீஸ் பர்மிஷன் வாங்கி அந்த நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு வந்து இவ்வளோ எந்த கட்சியிலையாவது வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு யாராச்சும் போலீஸ் பர்மிஷன் வாங்கி நடத்துகிறாங்களா? இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பண்ணுறாங்களா? இல்லை. ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கே போலீஸ் பர்மிஷன் வாங்குற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து மேடையில் சொல்கிறாங்க, இவங்களுக்கு நிர்வாகிகள் இல்லை, வந்து அங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிர்வாகிகள் இல்லை, அந்த இடத்துல அந்த நிர்வாகிகள் இல்லைன்னு. ஆனால் போலீஸ் பர்மிஷன் வாங்கி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துகிற அளவுக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான். இந்த தடவை நீங்கள் என்ன தான் பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஏற்கனவே இருக்கிற வெற்றி கருத்து கணிப்புகள்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, இல்லை ஏற்கனவே ஜெயிச்சதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா எல்லாமே இந்த தடவை வேஸ்ட். இந்த தடவை வந்து மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க. கண்டிப்பாக வந்து விசிலுக்கு ஓட்டு போடுறதுக்கு அவங்க எல்லாம் தயாராகிட்டாங்க. கண்டிப்பாக வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த தடவை வந்து முதல்வர் அரியணையில் அமர்வார். நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க.